உன்னை பார்த்து மற்றவர்கள் ஏளனமாக சிரித்தால் கவலைப்படாதே. நீ வெற்றி அடைந்த பின் உனது வெற்றியே அவர்களுக்கு பதில் சொல்லும். பசி வந்தால் சோற்றுக்காக உன் மனம் உழைக்க சொல்லும். இதுவே உனக்கு அவமானம் நேர்ந்தால் அதே மனம் உன்னை உயரச் சொல்லும். இன்று நமக்கு இருக்கும் இந்த வறுமை நம்மை அழிக்க வந்த ஆயுதம் அல்ல, நாளை நாம் சூடப்போகும் மகுடத்திற்கான அறிகுறி. பதிலடி கொடுக்க வார்த்தைகளால் சண்டை போடாதே. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வியக்கும் அளவிற்கு உயர்ந்து காட்டு. வறுமையில் பிறப்பது உனது தவறல்ல, ஆனால் வறுமையிலேயே இறந்து போவதுதான் உனது தவறு. அவமானம் ஒன்றும் உன்னை மண்டியிட வைக்காது. அந்த அவமானம்தான் உன்னை அசுர வேகத்தில் ஓட வைக்கும். அவமானப்படுத்தி அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு முன்னால் உன் வெற்றி கொடியை நாட்டி கம்பீரமாய் நிற்பதே ஆக சிறந்த பழிவாங்கல். வறுமை ஒன்றும் உன்னை வீழ்த்த வந்த எதிரி அல்ல, உன் வெற்றிக்கான பாதையை காட்ட வந்த நண்பன். அசிங்கப்பட்டு தலை குனியும் ஒவ்வொரு நொடியும் அடுத்த முறை நிமிர்ந்து நிற்பதற்கான பலத்தை தரும். நெருப்பில் வெந்த இரும்புதான் ஆயுதமாகும். அவமானத்தில் வெந்த மனிதன்தான் கோடீஸ்வரன் ஆவான். உங்களை ஏளனம் செய்தவர்களின் கண்கள் கூசும் அளவிற்கு உயர்ந்து நிற்பதை நீங்கள் கொடுக்கும் ஆக சிறந்த பதிலடி. உலகம் உன்னை தள்ளி வைத்தால் தளர்ந்து விடாதே. தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கத் தொடங்கு. உன்னால் முடியாது என்று சொன்னவர்களை பார்த்து கோபப்படாதே. உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்து காட்டு. வலிகளை சுமந்து அழுதால் நீ பரம ஏழை. வலிகளை முதலீடாக்கி உழைத்தால் நீதான் அடுத்த கோடீஸ்வரன். துரோகமும் அவமானமும் உன்னை துரத்தும் போது பயந்து ஓடாதே. அது உன்னை அசுர வேகத்தில் முன்னோக்கி தள்ள வந்த அம்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று நீ எப்போது துணிந்து இறங்குகிறாயோ அப்போதே உன் பாதி வெற்றியை அடைந்து விட்டாய் என்று அர்த்தம். ஏழ்மை ஒன்றும் நிரந்தரமானதல்ல. உனது கடின உழைப்பால் வரும் வெற்றிதான் நிரந்தரமானது. இன்று உங்கள் ஏழ்மையை பார்த்து ஒதுங்குபவர்கள் நாளை உங்கள் வெற்றியை பார்த்து வியந்து நிற்க வேண்டும். இன்று உன்னை பார்த்து கைகொட்டி ஏளனம் செய்தவர்கள் நாளை நீ மேடையில் ஏறும்போது உனக்காக கைவலிக்க கை தட்டுவார்கள். யார் நீ என்று உன்னை தள்ளி வைத்த கூட்டத்திற்கு முன்பு நீங்கள் யார் என்று நீ கேட்கும் அளவிற்கு வெற்றியாளனாய் வளர்ந்து நிற்க வேண்டும். உன்னை மதிக்காத இடத்திலிருந்து மௌனமாக வெளியேறு. உன்னை தேடி அவர்கள் வரும்படியான ஒரு உயரத்தை நீ அடைந்து காட்டு. உன்னை கோழை என்று ஒதுக்கியவர்கள் வாயடைத்து போகும்படி உன் வெற்றி இருக்க வேண்டும். உன் வறுமையை கண்டு அஞ்சி ஓடாதே. அதை உனக்கான அதிர்ஷ்ட கல்லாக மாற்றி கோடீஸ்வர பாதையை நோக்கி பயணி.